ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் உங்கள் ஊரில் சினிமா டிக்கெட்டை எப்படி புக் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனடா பெரிய விஷயமா? புக் மை ஷோ அப்ளிகேஷனுக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு தேவையான ஊரை செலக்ட் பண்ணி நம்ம டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் புக் மை ஷோவில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊர்களில் சினிமா டிக்கெட்டை புக் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கரூர்னு நான் போடுறேன். கரூரில் போயிட்டு நான் கிளிக் பண்ணி பார்த்தேன்னா லக்ஷ்மி ராம் அப்படிங்கிற ஒரு தேட்டர், ஒரே ஒரு தேட்டர் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். மீதி இருக்கிற ஒரு 8 to 9 தேட்டர்ஸோட நேம்ஸே இங்க டிஸ்ப்ளே ஆகாது. அப்ப புக் மை ஷோவை யூஸ் பண்றது அந்த இடத்துல எனக்கு வேஸ்டா தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கரூர்ல நான் டிக்கெட்டை புக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றது? ஸோ இதே தான் உங்க ஊர்ல புக் பண்றதையும் நீங்க சேம் ஃபாலோ பண்ணுங்க. ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நேரா குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கங்க. குரோம் ப்ரௌசர் சர்ச்ல புக் மூவி டிக்கெட்ஸ் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் அந்த உங்க ஊர்ல இருக்கிற தியேட்டர் பேரும் கம்மா போட்டுட்டு உங்க ஊரோட பேரும் போடுங்க. உடனே அந்த வெப்சைட்ல உங்க தியேட்டர் பேர் டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கு கீழேயே எதுல போய் புக் பண்ணுங்கிறதும் டிஸ்ப்ளே ஆகும். நம்ம கரூரை சூஸ் பண்ணிக்கிறோம். பாருங்க, கரூர் சினிமாஸ்ன்னு சொல்லி டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்குவோம். பாருங்க, இந்த வெப்சைட்குள்ள போயாச்சு. இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன அந்த 2 மூவியோட நேமும் இங்க டிஸ்ப்ளே ஆகுது. மேலே பார்த்தீங்கன்னா டாப்ல சைன் இன் பண்ண சொல்றாங்க. நீங்க ஆல்ரெடி என்டர் பண்ணியிருந்தோம்னா நம்ம அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து சைன் இன் பண்ணணும். இல்ல புதுசா நம்ம என்டர் பண்ணணும்னா நியூ ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அது எப்படி நியூ ரிஜிஸ்டர் பண்றதுன்னா சைன் இன்னை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல நியூ யூசர் ரிஜிஸ்டர் ஹியரை கிளிக் பண்ணி நம்மளுடைய நேம் என்ன, நம்மளோட இமெயில் அட்ரஸ் என்ன, நம்ம மொபைல் நம்பர் என்ன, இப்போ நியூவா செட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கறத நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு ரிஜிஸ்டர்னு கொடுத்துறோம். உடனே ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. எடிட் ப்ரொஃபைலில் நம்மளோட நேமும் மொபைல் நம்பரும் இருக்கும். அப்டேட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம லாகின் பண்ணிட்டோம். நம்ம வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்ம மூவி டிக்கெட்டை புக் பண்ணும் பொழுது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் நெட்வொர்க் எரர் வரதுனால நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு டிக்கெட் வராமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறதுனால இதுக்குண்டான சொல்யூஷன் இப்போ அந்த குரோம் ப்ரௌசரில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பாட்டமில் இன்ஸ்டால் ஆப் அப்படின்ட்டு இருக்கும். அந்த இன்ஸ்டால் ஆப்புங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ கரூர் சினிமாஸ் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு உண்டான அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் தேடினா உங்களுக்கு கிடைக்காது. இப்படி போய் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம இனிமேல் என்ன பண்ணலாம்னா மொபைலில் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியே லாகின் பண்ணிக்கலாம், லாக் அவுட் பண்ணிக்கலாம், டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த கரூர் சினிமாஸ்ங்கிற அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் இந்த வாரிசு அப்படிங்கிற இடத்துல புக்க டிக்கெட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எந்த டேட்டில் நம்மளுக்கு வேணுங்கிறத டாப்பில் இருக்கிறதுல கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஜனவரி 16 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு 2 தியேட்டர் இருக்குது. அஜந்தா தியேட்டர், அமுதாவை கிளிக் பண்ணிவிட்டு 10:30 கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த ரெட் கலர் இருக்கிறதெல்லாம் டிக்கெட் எல்லாம் புக் ஆயிருச்சு. கிரீன் கலரில் இருக்கிறது மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இருக்கிறது 1, 2, 3 அப்படிங்கிற அந்த 3 டிக்கெட்டையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ப்ளூ கலர்ல மாறிடும். பாட்டம்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்ம பே பண்ணுங்கிறது டிஸ்ப்ளே ஆகுது. பே நவுங்கிறத இங்க கிளிக் பண்ணிக்கலாம். எந்த தியேட்டர், என்னைக்கு டேட்டு, அதோட டைமிங் என்ன கிளாஸ், என்னென்ன டிக்கெட்டு, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிடும். கண்டினியூவா கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ப்ராசஸ் போயிட்டு நெட் பேங்கிங் பண்ணணுமா, வாலெட்டா, கார்டான்னு கேட்கும். கார்டு இல்லை யூபிஐ, ஜிபே எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் கார்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ டெபிட் கார்டை நம்ம கொடுத்துட்றோம். டெபிட் கார்டு நம்பரும் எக்ஸ்பைரி டேட்டும் அதே மாதிரி நம்மளுடைய பெயரும் சிவிவி நம்பரும் கொடுத்துட்டு கீழே இருக்கிற செக் பாக்ஸில் ரிமெம்பர் திஸ் கார்டு ஃபார் த நெக்ஸ்ட் டைம்னு கேட்டிருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்பொழுது இந்த கார்டை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். உங்களுக்கு தேவைன்னா அதை டிக் பண்ணிக்கங்க, இல்லை தேவையில்லைன்னா டிக் பண்ண வேண்டாம். இப்போ பாட்டமில் இருக்கிற பே அந்த அமௌண்ட்டு 660ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு ப்ராசஸ் ஆகும். எந்த மொபைல் நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிக்கிறீங்க. ஸோ என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு ஒன்று புக்கிங் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. டிக்கெட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டிக்கெட் வந்து உங்களுக்கு PDF ஃபார்மெட்டில் டிஸ்ப்ளே ஆகும். இது நீங்கள் பர்டிகுலர் யாருக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு மெசேஜ் SMS-ஆக கூட உங்களுக்கு புக்கிங் கன்ஃபர்மேஷன் டிஸ்ப்ளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். See you soon in next video. Bye bye.